7th standard math chapter 3 algebra exercise 3.1 10 to 11 term 2 சமச்சீர் கல்வி 10th sum. If a equal to 3 and b equal to 2, then find the value of the following. இப்போ இந்த எக்ஸசைஸே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. a பவர் b ப்ளஸ் b பவர் a. ஏன்னு சொன்னால் நமக்கு 3 கொடுத்துருக்குறாங்க, பின்னு சொன்னால் 2 கொடுத்துருக்குறாங்க, ப்ளஸ் b என்ன 2 பவர் ஏன்னா 3. இப்போ that is equal to 3 square, 3 into 3 ப்ளஸ் 2 cube அப்படின்னா 2 into 2 into 2. 3 3s are 9, 2 into 2 4, 4 2s are 8, 9 plus 8 17. நெக்ஸ்ட் பாரு, a பவர் a மைனஸ் b பவர் b அப்படின்னா ஏன்னா 3, ஏன்னு சொன்னால் அதே 3 தான், மைனஸ் b என்ன 2 அதே 2. that is equal to 3 cube அப்படின்னா 27, 3 into 3 into 3. நெக்ஸ்ட்டு 2 square, 2 into 2 4. 27ல் 4 சப்ராக்ஷன் பண்ணால் 23. நெக்ஸ்ட் a ப்ளஸ் b த ஹோல் பவர் 6, that is equal to ஏன்னு சொன்னால் 3, b என்ன 2 த ஹோல் பவர் என்னது b என்ன 2. இப்போ 3 ப்ளஸ் 2 என்ன 5, 5 ஸ்கொயர், 5 ஸ்கொயர்னா 5 into 5 25. நெக்ஸ்ட் சம் a மைனஸ் b த ஹோல் பவர் a. ஏன்னா நமக்கு தெரியும் வேல்யூ 3, b என்ன நமக்கு தெரியும் 2, த ஹோல் பவர் ஏன்னா 3, 3 minus 2 1, 1 power 3, that is equal to 1. Next, simplify and express each of the following in exponential form. இங்கே பாருங்கள், 4 power 5 into 4 square into 4 power 4. நம்ம எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்ம் ஏற்கனவே தெரியும். பவர் இந்த பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா a பவர் m இன் ப்ளஸ் இன்டு a பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் m ப்ளஸ் n. இப்போ இங்கே பேஸ் ஈக்குவலாக இருக்குது, பவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ ஒரு பேஸ் போட்டுட்டு 4, 5 ப்ளஸ் 2 ப்ளஸ் 4. நமக்கு இப்போ 5 ப்ளஸ் 2 ப்ளஸ் 4ன்னா 11, 4 பவர் 11. நெக்ஸ்ட் சம் 3 ஸ்கொயர் இன்ட்டு 3 பவர் 3 த ஹோல் பவர் 7. இப்போ இங்கேயும் பேஸ் ஈக்குவலாக இருக்குது, பவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ ஒரு பேஸ் போடுவோம், 3 பவர் 2 ப்ளஸ் 3 த ஹோல் பவர் 7. இப்போ இங்கே நெக்ஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணால் 3 பவர் 5 த ஹோல் பவர் 7. இப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா a பவர் m த ஹோல் பவர் n அப்படின்னா a பவர் m இன்ட்டு n அப்படின்னா 5 இன்ட்டு 7 மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 பவர் 5 into 7 35. நெக்ஸ்ட் சம் 5 ஸ்கொயர் இன்ட்டு 5 பவர் 8 டிவைடு 5 பவர் 5 இன்ட்டு ஒன்று சொன்னால் பேஸ் கரெக்டாக இருக்குது 5. நெக்ஸ்ட்டு பவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது 2 ப்ளஸ் 8 டிவைடு 5 பவர் 5, 5 பவர் 10 டிவைடு 5 பவர் 5. இங்கே பேஸ் ஈக்குவல். அப்போ 5 10 மைனஸ் 5 தட் இஸ் ஈக்குவல் டு 5 பவர் 5. நெக்ஸ்ட் 2 பவர் 0, 3 பவர் 0, 4 பவர் 0. எந்த நம்பரை பவர் 0 வந்தாலும் ஒன்று தான் வேல்யூ. இப்போ 2 into 3 into 4 த ஹோல் பவர் 0, a பவர் 0னா 1, 2 3s are 6, 6 4s are 24, 24 பவர் 0 ஈக்குவல் டு நமக்கு வேல்யூ 1. நெக்ஸ்ட் சம் 4 பவர் 5 a பவர் 8 b cube டிவைடட் பை 4 பவர் 3 into a பவர் 5 into b ஸ்கொயர். இப்போ இது ரெண்டு பேஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா 4 பவர் 5 மைனஸ் 3. இப்போ இங்கே பாருங்கள், இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. நமக்கு a பவர் m டிவைட் a பவர் n, a பவர் m மைனஸ் n அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிவிடுங்க. a பவர் m டிவைடு a பவர் n ஈக்குவல் டு a பவர் m மைனஸ் n, 8 மைனஸ் 5. அடுத்தது 3 மைனஸ் 2. இப்போ 5 மைனஸ் 3 என்ன 2, 8 மைனஸ் 5 என்ன 3, 3 மைனஸ் 2 என்ன 1. இப்போ 4 ஸ்கொயர் 16, a கியூப் b. ஓகே, எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.